அங்கமுத்து சூடுபட்ட பூனையாகிவிட்டாள். ஆகவே திருமணம் அமைதியாக முடிந்தது. பொற்கொடி வைரமாக மின்னினாள். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை வைரம், நெருப்பு முதல் சேலை வரை எல்லாவற்றிலும் வைரம் பின்னப்பட்டு இருந்தது. அதை பார்த்ததும் அங்கமுத்து வாயடைத்து போனாள். ஆனால் ஒரு வைரக் குவியல் போல அவள் மணமேடைக்கு வந்து நின்றாள். அதை பார்த்ததும் மன்னன் வாயை பிளந்தான். அவன் அருகில் வந்து அமர்ந்த பொற்கொடி, வாயை மூடுங்கள், ஈ நுழைந்துவிடப் போகிறது என்று கேலி செய்தாள். அடா, கோகினூர் வைரம் போல இருக்கிறாய் என்று மன்னன் மகிழ்ச்சியுடன் அவள் தொடையை இதமாக கிள்ளினான். இந்த வைரம் உங்களுக்குத்தான் என்று பொற்கொடியும் அவனை கிள்ள தவறவில்லை. பொற்கொடியின் அருகில் மன்னன் கூழாங்கல் போல ஆகிவிட்டான். திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரும் பொற்கொடியை தான் வைத்த கண் வாங்காமல் பார்த்தார்கள். சுற்றி போட வேண்டும் என்று அங்கமுத்து சொல்லிக் கொண்டான். லட்சுமி பெருமூச்சு விட்டாள். அவள் எதிர்காலம் இருண்டு காணப்பட்டது. முகூர்த்தம் முடிந்ததும் விருந்து தொடங்கியது. விருந்து. அங்கமுத்து முதல் பந்தியில் முதல் ஆளாக அமர்ந்து கொண்டாள். வைரவன் அவள் அருகிலேயே இருந்து அவளை சிறப்பாக கவனிக்க வந்தார். இனிப்பே 4-5 வகை. அல்வா, லட்டு, மைசூர் பாக்கு, பாதுசா என்று வரிசையாக வந்தன. அங்கமுத்து ஆசையோடு அல்வாவை எடுத்து வாயில் போட்டாள். ஒரே உப்பு, தூ என்று துப்பினான். அட, என்னம்மா ஆச்சு என்று வைரவன் கேட்டார். அல்வாவுக்கு சர்க்கரை போட்டார்களா அல்லது உப்பு போட்டார்களா? அவள் முகம் விளக்கெண்ணெய் குடித்தது போல ஆகிவிட்டது. அடே, இங்கே வாங்கடா என்று வைரவன் வேலைக்காரனை அதிகாரத்தோடு அழைத்தார். அல்வாவில் யாருடா உப்பு போட்டது? நான் உங்கள் உப்பை தின்பவன் சாமி, நான் அப்படி செய்வேனா என்று வேலைக்காரன் மிரண்டான். ஓஹோ, உப்பை தின்பவன், அதனால் உப்பை போட்டு விட்டாயா? போட கழுத என்று வைரவன் அவனை விரட்டினார். பிறகு, நீங்கள் லட்டு சாப்பிடுங்கள் அம்மா, அங்கமுத்துவிடம் பரிவுடன் கூறினார். அங்கமுத்து லட்டை புட்டாள். ஆனால் அது உடையவில்லை, கல்லு போல இருந்தது. இருங்களம்மா, சுத்தியல் கொண்டு வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே வைரவன் போனார். அவர் அப்பால் போனதும் ஆளை விட்டால் போதும் என்று அங்கமுத்து எழ முயற்சித்தார். அப்பொழுது, என்னத்தை அதற்குள் எழுந்து விட்டீர்கள் என்று கேட்டுக்கொண்டே பொற்கொடி வந்தார். உட்கார்ந்து சாப்பிடுங்கள் அத்தை. நீ சொன்னதே எனக்கு வயிறு நிறைந்து விட்டது தங்கம் என்று சொல்லிக்கொண்டே அங்கமுத்து எழுந்தார். கொஞ்சம் மோர் விட்டாத சாப்பிடுங்கள் அத்தை என்று பொற்கொடி அவளை பிடித்து அமர வைத்தார். யாருப்பாங்க, போய் சோறு எடுத்துட்டு வாங்க, மோர் கொண்டு வாங்க என்று பொற்கொடி ஆட்களை ஏவி விட்டார். ஐயோ, தலைவிதி என்று நொந்து கொண்டே அங்கமுத்து மோர்ச்சோறு சாப்பிட்டார். அப்பொழுது சுத்தியலும் ஒளியுமாக வைரவன் வந்தார். இது என்னப்பா, இது எதுக்கு? பொற்கொடி வியப்புடன் வினவினார். அட, யாருக்காவது விக்கல் எடுத்தால் குத்திவிடத்தான் என்ற வைரவன் அங்கமுத்துவின் இலையை பார்த்தார். அட, என்னம்மா அதற்குள் மோர் விட்டு சாப்பிடுகிறீர்கள்? இன்னும் சாம்பாரே சாப்பிடவில்லையே என்றார். சாம்பார் கொண்டு வாருங்கள், கொஞ்சம் சாதம் கொண்டு வாருங்கள் என்று வைரவன் குரல் கொடுத்தார். அங்கமுத்து, ஐயோ வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல சொல்ல அவள் இலையில் சோற்றையும் சாம்பாரையும் கொட்டினார்கள். வயலில் நீர் தேங்கியது போல இருந்தது. அட, என்ன சாம்பார் என்று அங்கமுத்து பார்த்தார். ஆனால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. வைரவனிடம் கேட்டாள், உங்களுக்கு என்ன சாம்பார் வேண்டும்? வெங்காய சாம்பார் வேண்டுமா, வெண்டைக்காய் சாம்பார் வேண்டுமா, அல்லது முருங்கைக்காய் சாம்பார் வேண்டுமா,
பீட்ரூட், கேரட், காலிஃப்ளவர் எல்லாம் போட்ட கதம்பச் சாம்பார் வேண்டுமா என்று வைரவன் அடுக்கிக் கொண்டே போனார். அடே அப்பா, இத்தனை சாம்பார் வைத்திருக்கிறீர்களா என்று அங்கமுத்து வாயை பிளந்தார். எனக்கு ஊற்றி இருப்பது என்ன சாம்பார்? அட, இது மனோரஞ்சித சாம்பார். நீங்கள் மனதில் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி என்றார் வைரவன். அங்கமுத்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. வைரவன் விளக்கினார். நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் என்று நினைத்தால் அது வெண்டைக்காய் சாம்பார், வெங்காய சாம்பார் என்று நினைத்தால் அது வெங்காய சாம்பார். அட, அது எப்படி? அங்கமுத்து கேட்டார். சாம்பாரில் எந்த காயும் போட மாட்டோம் என்றார் வைரவன். கேரட் சாம்பார் கேட்டாலும் இதேதான், காலிஃப்ளவர் சாம்பார் கேட்டாலும் இதேதான். காய் இங்கே என்று கேட்டால் தீர்ந்து விட்டது என்று ஒரே சொல்லில் பதில் என்று அவர் புன்னகைத்தார். சமையல்காரர் யார் தெரியுமா? உடுப்பி ஹோட்டல் சரக்கு மாஸ்டர் என்று பெருமை அடித்துக் கொண்டார். அங்கமுத்துவுக்கு சுவரில் முட்டிக்கொள்ளலாம் போல இருந்தது. பருப்பு ரசம் சாப்பிடுகிறீர்களா? பிரமாதமாக இருக்கும் என்று வைரவனே சாம்பார் வாளிக்குள் கிடந்த கரண்டியை கையில் எடுத்தார். அதை பார்த்த அங்கமுத்து, அட, இது சாம்பார் வாளிதானே என்றாள். சாம்பாரும் இதுதான், பருப்பு ரசமும் இதுதான், பாயாசமும் இதுதான். வைரவன் சிரிக்காமல் சொன்னார். சாப்பாட்டில் மிகவும் சிக்கனம் பிடித்து விட்டீர்கள் என்று அங்கமுத்து வருத்தப்பட்டார். வாயை வயிற்றை கட்டாமல் வைரம் வாங்க முடியுமா என்றார் வைரவன். அன்று மாலையே பொற்கொடி புக்ககம் புகுந்து விட்டார். அவளுடன் 2 லாரிகள் வந்தன. ஒரு லாரி முழுவதும் கட்டில், மெத்தை, சோஃபா முதலியன. மற்றொரு லாரி நிறைய வெள்ளி சாமான்கள். அண்டா, குண்டா, அடுக்கு பானை முதல் தீயிடுக்கி வரை அனைத்தும் வெள்ளியில். அங்கமுத்து எல்லாவற்றையும் கூடத்தில் வரிசையாக இறக்கி வைக்கச் சொன்னாள். பார்க்க பார்க்க வெள்ளி கடைக்குள் நிற்பது போல இருந்தது. அடியே லட்சுமி, அடியே லட்சுமி, இங்க வாடி. அங்கமுத்து அதிகார குரல் கொடுத்தாள். லட்சுமி பூனைக்குட்டி போல நடுங்கிக் கொண்டு வந்தாள். இங்க பாத்தியாடி, எல்லாம் என் 2வது மருமகள் கொண்டு வந்த சீதனம். லட்சுமியின் குமட்டில் குத்தாத குறைதான். நாங்கள்லாம் ஏலத்த. லட்சுமிக்கு துக்கம் தொண்டையை அடித்தது. ஏழை என்றால் எள்ளுரண்டை தான் திங்க வேணும், அதிரசத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அங்கமுத்து குத்தலாகச் சொன்னான். கொம்புத்தேனுக்கு நாங்கள் ஆசைப்படவில்லை அத்தை. இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சல் இல்லை. ஒரு வெள்ளி டம்ளர் வாங்க வக்கு இருக்காது உனக்கு? என்னம்மா, அர்ச்சனை தொடங்கிவிட்டதா என்று கேட்டுக்கொண்டே மன்னன் வந்தான். உன் பொண்டாட்டி கொண்டு வந்த சீதனத்தை பார்த்தையாடா என்று வெள்ளி பாத்திரங்களை சுட்டி காட்டிய அங்கமுத்து, இவளும் தான் கொண்டு வந்தாளே, எல்லாத்தையும் அள்ளி பேரிச்சம்பளத்துக்கு தான் போடணும் என்று லட்சுமியின் பக்கம் திரும்பினாள். லட்சுமிக்கு இதயத்தில் ஊசியால் குத்தியது போல இருந்தது. கண்கள் கலங்கிவிட்டன. அம்மா, இந்த வெள்ளி பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்ய போறீங்க? மன்னன் கேட்டான். வேற என்ன, கண்ணாடி பீரோவில் அலங்காரமாக அடுக்கி வைப்பேன். அங்கமுத்து பெருமையாகச் சொன்னான். அப்போ அன்னி கொண்டு வந்த பித்தளை பாத்திரத்தை எல்லாம் என்ன செய்ய போறீங்க? அட, அது இப்பயும் பாரு, அடுப்படியில் தான் கிடக்குது. ஆக பணக்கார மருமகள் இருக்கிறாளே, அவள் இந்த வெள்ளி பாத்திரங்களைப் போல கண்ணாடி பீரோவில் அடுக்கி வைத்து அழகு பார்க்கத்தான் முடியும். ஆனால் ஏழை வீட்டு மருமகள் எந்நேரமும் அடுப்படியில் கிடப்பாள், அவள் கொண்டு வரும் பித்தளை பாத்திரங்களைப் போல. இந்த உண்மை தெரியாமல் அன்னியை வீணாக பழிக்காதீர்கள், மன்னன் கண்டிப்புடன் சொன்னான். லட்சுமி மன ஆறுதலுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். அன்றே முதலிரவு. அது புதிய உறவு, புத்தின்பத்தின் வரவு. மணமக்களின் அறை தாளிடப்பட்டது. அதன் பின்புதான் லட்சுமி தங்கள் அறைக்குள் நுழைந்தாள். பகல் முழுவதும் அவளுக்கு சரியான வேலை.
நல்ல களைப்பு. படுக்கையில் விழ வந்தாள். ஆனால் கண்ணன் அவளுக்காக காத்து கொண்டிருந்தாள். அவள் வந்ததும் அவன் அரவணைத்து கொண்டான். அது அவளுக்கு ஒத்தடம் கொடுப்பது போல இதமாக இருந்தது. அம்மா இன்றே தொடங்கிவிட்டார்கள் போலிருக்கிறதே என்றான் கண்ணன். எதிர்பார்த்தது தானே என்றாள் லட்சுமி. ஆனாலும் அம்மா சுத்த மோசம். அட, அப்படி சொல்லாதீர்கள். இனிமேல் தான் எனக்கு பொறுப்புகள் அதிகம். அட, நீ என்ன அப்படி சொல்ற? போக போக நீங்களே பார்ப்பீர்கள். இப்பொழுது படுத்து தூங்குவோம். எனக்கு அசதியாக இருக்கிறது. லட்சுமி படுக்க முயற்சித்தாள். அட இருப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? கண்ணன் அவள் மாம்பழக் கன்னத்தை கிள்ளினான். ஐயா, என்னது இது? இன்று உங்கள் தம்பிக்குத்தானே முதலிரவு என்று லட்சுமி சிரித்தாள். பழைய ஞாபகம். கண்ணன் அசடு வழிந்தான். நல்லா இருக்குதே, ஏன் பாட்டி மஞ்சள் குளிக்கிறாய் என்று ஒருவன் கேட்டானாம். பழைய ஞாபகம்டா பேராண்டி என்றாளாம் என்று லட்சுமி கேலி செய்தாள். அட அப்படித்தான் என்று கண்ணன் அணைத்தான். விளக்கை மட்டும்தான் அழைச்சிருப்பானா என்ன?